பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது யோசேப்புக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும், இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் நமக்கு உரித்தாக்கி கொள்ள போகிறோம். இந்த யோசேப்பு கனிதரும் செடின்னு இருக்கிற இடத்துல யோசேப்புக்கு பதிலாக உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது, அவன் நீரூற்று அண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இப்படிப்பட்ட ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக யோசேப்பு இருப்பார் என்று சொல்லப்பட்டது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையும் இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, கனி தரக்கூடிய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் கனிதரும் செடியாக இருக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் நிற்கக்கூடிய நிலைமையில் ஒருவருக்கும் என் மூலமாக பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை, நான் ஏன் இருக்கிறேனே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் போய்கொண்டு இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒரு கனி தரக்கூடிய செடியை போல ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றப் போகிறார். அதை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகள் எப்படி என் வாழ்க்கையில சாத்தியமாகும்? நான் ஒரு கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு நீரூற்று அண்டையில இருக்கிற ஒரு கனிதரும் செடியை போல என் வாழ்க்கை மாறுமா என்று சொன்னால், நிச்சயமாக நான் ஆராதிக்கிற தேவனால் அப்படி மாற்ற முடியும். அவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் செழித்திருக்க செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையையும் நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்ற ஆண்டவரால் கண்டிப்பாக கூடும். இன்றைக்கி நீங்கள் நிற்கிற சூழ்நிலையை பார்க்குறீங்க, உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாறுகிறதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. அப்படிதானே ஒருவேளை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோட ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, நீரோடை அருகிலுள்ள ஒரு கனிதரக்கூடிய செடி எப்படி இருக்கும்? ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல, ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணீர் பாங்கான ஒரு இடத்துக்குள்ள ஒரு செடி இருக்குமானால் அது எப்படி ஒரு செழுமையாக இருக்க போகிறதோ, அப்படிப்பட்ட ஒரு செழுமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிற்கிற சூழ்நிலையில் ஒருவேளை இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில், என் தேவன் இதை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். என் தேவனால இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுக்க முடியும். என் தேவனால என் வாழ்க்கையை இப்படி கட்ட முடியும். நான் ஒரு கனிதரும் செடியாக இருப்பேன். அதுவும் நீர்ப்பாங்கான இடத்துல, ஒரு நல்ல நீரூற்று நிறைந்த இடத்துல எப்படி ஒரு கனிதரக்கூடிய செடி இருக்குமோ, அதே போல என் வாழ்க்கையும் இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விசுவாச அறிக்கையிட போறீங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் முழுவதுமாக உங்களை ஒரு கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக மாற்றி உங்களை அழகு பார்க்கிறது நீங்கள் உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இந்த வார்த்தை விசுவாசித்து இந்த வார்த்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. நிச்சயமாக இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை ஒரு கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவார். ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறதை உங்களால் காண முடியும். விசுவாச அறிக்கையிட ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த யோசேப்புன்னு போட்டிருக்கிற இடத்துல அவங்க பேரை போட்டுக்கொண்டு, ஆண்டவரே, நான் ஒரு கனிதரும் செடியாக இருப்பேன்.
அதுவும் நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கனிதரும் செடியை போல் இருப்பேன். என்னுடைய கொடிகள் சுவரிலே படருகிறதை போல என் வாழ்க்கை படர்ந்து விரிய ஆரம்பிக்கும், என் எல்லைகள் விஸ்தாரமாக ஆரம்பிக்கும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். இப்போ விசுவாச அறிக்கையிட ஆயத்தமா இருக்கிறீங்களா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை யோசேப்புக்கு கொடுத்த வார்த்தையை போல ஆண்டவரை யோசேப்பு கனிதரும் செடி என்று சொன்னீரே, அதே போல ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கனிதரக்கூடிய வாழ்க்கையாக, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனிதரும் செடியை போல எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக இதை கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று நாங்கள் சாட்சியை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.